ஓம் சாந்தி 20-5-2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நான் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கிறேன் மற்றும் ஆத்ம அபிமானி நிலையில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். பாபா சுயத்தையே கேட்க சொல்கிறாரு. எவ்வளோ நேரம் பாபா நினைவில் இருக்கேன் மற்றும் எவ்வளோ நேரம் ஆத்ம அபிமானியாக இருக்கிறேன். ஏன்னா பாபாவுடைய படிப்பே ஆத்ம அபிமானி ஆக்குவதற்காக தான். அந்த மாதிரி எவ்வளோ நேரம் இருக்கேன்னு உங்களை நீங்களே செக் பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறாரு. கேள்வி: அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் மட்டுமே தந்தையின் எந்த கட்டளையை கடைப்பிடிப்பார்கள்? பதில்: தந்தையின் கட்டளை, இனிய குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். பாபாவுடைய முதல் கட்டளையே என்ன? ஆத்ம அபிமானி ஆகணும். அதை அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுக்கிட்டு அந்த பயிற்சி செய்வாங்க. தந்தை என்னை பற்றி என்ன ஞானம் சொன்னாரோ அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதுவாகவே இருப்பதற்கான முயற்சியை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க தான் அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆண்களாக இருக்கிறீர்கள், பெண்கள் அல்ல. ஆத்மாக்களாகிய உங்களிடம்தான் முழு நடிப்பும் நிறைந்திருக்கிறது. நான் எப்படி ஆத்ம அபிமானியாக ஆவது என்ற இந்த ஒரு முயற்சி அல்லது பயிற்சி மட்டுமே செய்யுங்கள். இதுதான் உயர்ந்த லட்சியம் ஆகும். பாபா ஞானத்தை புரிய வைக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ அதற்கான முயற்சி செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க. நான் எப்படி ஆத்ம அபிமானியாக ஆகிறது, அதற்கான பயிற்சியை செய்யுங்க. இதுதான் உங்களுடைய உயர்ந்த லட்சியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. பாடல்: அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. அதை தாங்களும் உணர்ந்து சொல்கிறீங்களா? பாபா, நாங்கள் எங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாடல். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடல் கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தை என்றால் நான் புது உலகிற்கான அதிர்ஷ்டம், அதாவது சொர்க்கத்தின் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆன்மீக தந்தையிடம் அமர்ந்திருக்கிறேன் என்று ஜீவ ஆத்மா கூறுகிறது. சரீரத்தில் இருந்து கொண்டு ஆத்மா பேசுது. ஆத்மா சொல்லுதான், இப்போ நான் என்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க பாபா முன்னாடி அமர்ந்திருக்கிறேன், என்னுடைய அதிர்ஷ்டத்தை இப்போ நான் ஏற்படுத்திகிட்ருக்கேன் அப்படின்றத உணர்ந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்கிறார். இப்போது குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த முயற்சி எதுன்னா ஆத்ம அபிமானி ஆவது தான். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆத்மாவாகிய நான் தான் 84 பிறவி எடுத்திருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளவும் வேண்டும். உங்களை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதற்கான முயற்சியில் இருக்கணும். நான் அழியாத ஆத்மா, எனக்குள்ள என்னுடைய முழு நடிப்பினுடைய பாகமும் அழியாதது நிரம்பி இருக்குன்றதை புரிஞ்சுக்கணுன்றார். ஆத்மா ஆணாக இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார். தவிர ஆத்மா பெண் கிடையாது. ஆத்மா தான் சொல்லுது, இது என்னுடைய சரீரம். அந்த கணக்குப்படி ஆத்மா ஆண் என்றாலும் இந்த சரீரம் பெண்ணாக ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். சரீரத்துக்கு வந்த பிறகு தான் இது ஆண் சரீரம் பெண் சரீரம். ஆனால் ஆத்மா நேச்சுரலாகவே என்னவாக இருக்குது? ஆணாக தான் இருக்குது. ஆண் சுபாவம் உடையது அப்படின்னு பாபா சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். தந்தை மிகவும் விசால புத்தி, ஆழமான புத்தி உடையவர்களாக குழந்தைகளை மாற்றுகிறார். நல்லதோ கெட்டதோ எண்ணங்கள் ஆத்மாவில் தான் பதிவாகுது. அதன் ஆதாரத்தின்படி தான் சரீரமும் கிடைக்கிது. அனைத்திற்கும் ஆதாரம் ஆத்மாவில் தான் இருக்குது. இது மிகவும் உயர்ந்த முயற்சி. ஜென்ம ஜென்மங்களாக லௌகீக தந்தையை நினைவு செய்தீர்கள். இப்பொழுது பரலௌகீக தந்தையை நினைவு செய்யணும். எப்படி நினைவு செய்யணும்? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தன்னுடைய தந்தையை, எப்படி லௌகீக தந்தையை நினைக்கிறது சகஜமாக இருக்கோ அதே போல் தன்னுடைய பரலௌகீக தந்தையை நினைவு செய்கிறதும் கூட சகஜமாக இருக்கணும்.
அவருடைய ரூபம் அறிந்து அவர் என்ன யாராக எப்படி இருக்கார், என்ன ரூபமாக இருக்கார், எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், அந்த முறையில் துல்லியமாக நினைக்கணும். ஆத்ம அபிமானியாகி நினைவு செய்யணும்னு சொல்கிறாரு. சரீர உணர்வோடலாம் நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக நினைவு செய்யணும்னு சொல்கிறார். அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரத்தை எடுத்திருக்கிறேன், இப்போது ஆத்மாவாகிய எனக்கு தந்தை கற்பிக்கிறார். இப்போ ஆத்மா பற்றி ஞானம் கொடுக்கறதுனால இது ஆன்மீக ஞானம் அப்படின்னு சொல்கிறார். முதலில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். இதுதான் மிக உயர்ந்த லட்சியம். மற்றபடி ஞானம் உயர்ந்தது கிடையாது. இங்கே நீங்கள் தன்னை ஆத்மான்னு உணரக்கூடிய, அதுவாகவே ஆகக்கூடிய பயிற்சி செய்கிறீங்கல்ல, இதுதான் மிக உயர்ந்த லட்சியம். இதுதான் உங்களுடைய இலக்கு. ஞானம் சகஜம், ஞானம் ஈஸி அப்படின்னு சொல்கிறார் பாபா. சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வது என்பது சரித்திர பூகோளமாகும். மற்றபடி உங்களது முயற்சி, முக்கியமான விஷயம் எது, உங்களோட லட்சியம் எது, ஆத்ம அபிமானி ஆகணும். அதுக்கு தான் நீங்கள் அதிகம் பயிற்சி செய்யணும். படிப்பினையின் சொரூபமாகவே ஆகணும். படிப்பு என்பது புரிதலுக்காக. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படி தான் பாபா சொல்கிறார், நான் அப்படியே நீங்கள் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் ஆத்மா, சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவன் என்ற ஞானம் இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கர்மேந்திரியங்கள் காரியம் செய்வதற்காகவே. காரியங்கள் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, நான் ஆத்மா, எனது சுய தர்மம் சாந்தி. இது உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக புத்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மா சரீரத்தில் இருந்தாலும், சரீரத்திலிருந்து விலகி இருந்தாலும், கர்மா செஞ்சாலும், கர்மத்திலிருந்து விடுபட்டாலும், ஆத்மாவுடைய உண்மை நிலை என்ன? சாந்தி. தன்னை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உடலில் இருந்துக்கிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? சாந்தியினுடைய அனுபவம் செய்யலாம்னு சொல்கிறார் பாபா. அடுத்து என்ன சொல்கிறார்? நீங்களாம் யார்? கர்ம யோகி. அப்போ காரியங்கள் செய்து கொண்டு கூட சுயத்தை உணர முடியும், சுய விழிப்புணர்வில் உங்களால் இருக்க முடியும். அவசியம் ஆத்மா என்ன பண்ணோம்? சரீரத்துக்கு வந்துருச்சுன்னா காரியம் செய்து தான் ஆகணும். நம்மளாம் கர்ம சந்நியாசி கிடையாது. கர்ம சந்நியாசிகளாக ஒருபோதும் ஆத்மா இருக்க முடியாது. இந்த ஸ்தூல உலகத்துக்கு வந்துட்டாலே, ஆத்மா சரீரத்தை ஆதாரமாக எடுத்துட்டாலே அது கர்மா செஞ்சு தான் ஆகணும், காரியம் செஞ்சு தான் ஆகணும். அந்த சன்னியாசிகளினுடைய பார்ட் வேறு. அவங்க என்ன பண்ணிடுறாங்க? வீடு வாசலை விட்டுட்டு போயிடுறாங்க. மற்றபடி அவங்க உணவு சமைக்கிறதெல்லாம் கிடையாது. இல்லறவாசிகள்கிட்ட என்ன பண்ணுறாங்க? யாசகம் பண்ணுறாங்க. பிறகு அந்த இல்லறவாசிகளின் உணவை சாப்பிட்றாங்க. வீடு வாசல் விட்டு விட்டாலும் கூட காரியம் செய்கிறாங்க. கர்ம சந்நியாசமோ யாருமே செய்ய முடியாது. பாபா சொல்லுவார், ஆத்மா சரீரத்துக்கு வந்ததுன்னா அது கண்ணால் பார்க்குறதும் கர்மா தான், சிந்திக்கிறதும் கர்மா தான், பேசுகிறது கர்மா. அவங்களாம் நினச்சிக்கிறாங்க எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் அதுக்கு பேர் கர்ம சந்நியாசம்னா அப்படி கிடையாது. இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு பாபா சொல்கிறார். கர்ம சந்நியாசம்னு எப்போ சொல்லலான்னா, எப்போ ஆத்மா சாந்தி தாமத்தில் இருக்குமோ அப்போது தான் கர்ம சந்நியாசத்தோடு இருக்க முடியும். கர்மமே செய்ய முடியாது. ஏன்னா அது சரீரம் அங்கே கிடையாது. அதனால் அங்கே இருக்கும்போது வேணால் நீங்கள் கர்ம சந்நியாசம் செய்கிறீங்கன்னு கர்ம சந்நியாசத்தோடு இருக்கிறீங்கன்னு உங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே கர்மேந்திரியங்கள் இல்லை அப்படிங்கும்போது அங்கே எப்படி காரியம் செய்ய முடியும்? ஆனால் இந்த ஸ்தூல உலகம் கர்மக்ஷேத்திரம். இங்கே சரீரத்தில் இருந்துட்டு ஆத்மா காரியம் செஞ்சு தான் ஆகணும். அனைவருமே கர்மக்ஷேத்திரத்துக்கு வர வேண்டி இருக்குது. அது சாந்தி தாமம், அதாவது மூலவதனம், பரந்தாமம். பிரம்மத்தில் ஆத்மா ஐக்கியமாகிவிடும் என்பதெல்லாம் கிடையாது. ஆத்மா சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியது தான். ஆனால் பிறகு இந்த கர்மக்ஷேத்திரத்தில் காரியம் செய்வதற்காக அது தான் ஆகணும், தன்னுடைய நடிப்பை நடித்து தான் ஆகணும். இதெல்லாம் விரிவான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். சுருக்கமாக சொன்னால், தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கங்க. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்க. விகர்மம் விநாசமாகும். இதுதான் பாரதத்தின் பழமையான யோகம்னு பாபா சொல்கிறார். உண்மையில் இதை யோகான்னு கூட சொல்ல தேவையில்லை, இது நினைவுன்னு தான் சொல்லணும். ஆத்மா தன்னுடைய அப்பாவை நினைவு செய்யுது. இது யோகான்னு கூட ஏன்னா யோகா அப்படின்னாலே அது ஃபிசிக்கல் ஆகிடுது. இது நினைவு, மனபுத்தியின் மூலமாக தன்னுடைய அப்பாவை நினைவு செய்யக்கூடிய விஷயம்.
அப்படின்னு சொல்கிறார். இதில் தான் உங்களுடைய முயற்சி இருக்குது. மிக குறைவானவர்கள் தான் இது போல் யோகியாக ஆகிறாங்க. யோகா பற்றிய அறிவு முதல்ல தேவை, பிறகு தான் ஞானம். முதல்ல தந்தையை நினைவு செய்யுங்க. ஆத்ம அபிமானியாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார். இது ஆன்மீக நினைவு யாத்திரை ஆகும். இது ஞான யாத்திரை கிடையாது, நினைவு யாத்திரை. இதற்கு தான் அதிகமாக முயற்சி செய்யணும். ஞானம் பாபா மீண்டும் மீண்டும் சொல்கிறார், ஞானம் என்பது அது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயந்தான். இதில் முக்கியமானது நினைவு யாத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். சில பேர் பிரம்மா குமாரின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் தந்தையை நினைவு செய்கிறது கிடையாது. தந்தை பிரம்மாவின் மூலமாக குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்குறார். பிரம்மா பாபா கூட தேக அபிமானத்தோடு தான் இருந்தார், ஆனாலும் அவர் என்ன முயற்சி செய்கிறார். இப்போ ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியில் அவர் பாஸ் ஆயிட்டார். பிரம்மா பகவான் கிடையாது. இங்கே அனைத்து மனிதர்களுமே தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர். தூய்மையானவர்கள் சிரேஷ்டமானவர்கள்னு ஒருவர் கூட இங்கே கிடையாது. ஆத்மாவுக்கு தான் புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மான்னு சொல்லப்படுது. இன்றைக்கி மனிதர்கள் யாரும் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. தந்தை தான் குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக ஆக்குறார். ஞானத்தில் தீவிரமாக இருக்காங்க அப்படின்னா ஆத்ம அபிமானத்தில் உறுதியாக இருக்கிறாங்கன்னெலாம் சொல்லிட முடியாது. ஞானம் நல்லா தெளிவாக விளக்கம் கொடுத்து புரிகிற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க, சொற்பொழிவாற்றுவாங்க. ஆனால் அவங்க நிரந்தர ஆத்ம அபிமானியாக இருக்கிறாங்கன்னா அது கிடையாது. யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்வாங்க. மற்றபடி பல பேர் இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சிருப்பாங்க, ஆனால் சிவபாபாவின் நினைவு அவங்களுக்கு அவ்வளவா இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அடிக்கடி தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் ஜீன் போதம் போன்று ஆகிவிட வேண்டும். ஜீன் போதத்தினுடைய கதை கூட இருக்குது. பாபாவும் சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்க, இல்லைன்னா மாயா உங்களை முழுசாக சாப்பிட்டுடும். ஜீன் போதம் என்ன பண்ணும், அதுக்கு வேலை கொடுக்கலன்னா உங்களை சாப்பிட்டுடுவான்னு சொல்லும். அதுபோல் இங்கே நம்மளுடைய மனம் புத்தியை நம்ம எப்போவுமே பிஸியாக வச்சுக்கணும். நம்மளுடைய அப்பாவை நினைவு செய்யணும். அப்போ சாதாரணமாக இருந்தோம், மனம் புத்தி வீணானது பக்கம் போச்சுன்னா மாயா என்ன பண்ணிடும், முழுசாக சாப்பிட்டுடும். அதனால் பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்க. எந்த அளவுக்கு என்னை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு விக்ரமா விநாசமாகும். மேலும் உங்களுக்கு அதிக புறக்கவர்ச்சி இந்த உலகத்தில் ஏற்படும். மாயா உங்களை தலைகீழாக கொண்டு போயிடும், புயலை கொண்டு வரும். ஆகினால உங்களை எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தேக அபிமானத்துக்கு போனோன்னாலே என்ன பண்ணும், வெளி உலக கவர்ச்சியில் மாயா நம்மளை கொண்டு போய் விட்டுடும். ஆகையினால எப்போவும் ஆத்மா அபிமானியாக இருக்கணும். ரெண்டாவது தந்தையை நினைவு செஞ்சிட்டே இருக்கணும். ஜீன் பூதம் எப்படி வேலை செஞ்சிட்டே இருக்கும், அதை ஃப்ரீயாக விட்டால் நம்மளை முழுங்கிடும். அதுபோல் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மாயா உங்களை விழுங்கிடும். அதனால் எப்போவுமே ஆத்மா அபிமானியாகி தந்தையை நினைவு செஞ்சிட்டே இருக்கணும். தேக அபிமானத்தில் வரவே கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். மற்றபடி யாருக்காவது புரிய வைக்கிறது ஒன்றும் கடினம் கிடையாது. நான் மிகவும் நன்றாக புரிய வைக்கிறேன் என்பதெல்லாம் கிடையாது. பாபா சொல்கிறார், முதல் முக்கிய விஷயமே நினைவு தான். மற்றவங்களுக்கு நான் நல்லா வகுப்பெடுக்கிறேன், புரிய வைக்கிறேன், சொற்பொழிவாற்றுறேன், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மீண்டும் மீண்டும் பாபா சொல்கிறாரு, இந்த நாலேஜ் சகஜமானது. குழந்தைங்க கூட ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்க. இங்கே நினைவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோக பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். கண்காட்சினா பல பேர் வருவாங்க. தன்னை ஆத்மா என்ற நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்தால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள் என்ற முதல் பாடத்தை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த பாடம்தான் முதல்ல நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத பாபா சொல்கிறார். மற்றபடி இந்த ராஜயோகத்தை மனிதர்களுக்கு ஒருபோதும் கற்றுத்தர முடியாது. யாராலும் செய்ய முடியாத காரியம் இது பரமாத்மா மட்டும்தான் இந்த ராஜயோகத்தை கற்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாபா சொல்கிறார், எவ்வளோ காலம் பூஜைக்குரிய நிலையில் இருந்தீங்க, எத்தனை பிறவிகள் பூஜாரிகளாக இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு இப்போ புரிய வைக்கப்படுது. எதுவரை தந்தை வரவில்லையோ அதுவரை யாரும் இழிவான நிலையிலிருந்து உயர்வானவர்களாக ஆகவே முடியாது. பாபா தான் உயர்வானவராக ஆக்குறார். அதே போல் எதுவரை முழுமையாக யார் புரிஞ்சுக்கலையோ அதுவரை ஏதாவது தலைகீழான கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. பாரதம் மிகவும் உயர்வாக இருந்தது என்பதை நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்.
எவ்வாறு ஈஸ்வரனுடைய மகிமை அளவற்றதோ அதே போல் பாரதத்தினுடைய மகிமை கூட அளவற்றது. பாரதம் எப்படி இருந்தது, அவ்வாறு அந்த பாரதத்தை உயர்வான பாரதமாக யார் ஆக்குனது? தந்தையின் மகிமையை என்ன செய்கிறாங்களோ அந்த தந்தை தான். இன்றைக்கி மகிமை எவ்வளவோ இருக்குது பகவானுக்கு. அந்த மகிமைக்குரியவர் சிவபாபா தான். அவர் தான் இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கியிருந்தாருன்னு மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம தெளிவாக புரிய வைக்கணும்னு பாபா சொல்கிறார். இந்த ஞானம் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மற்றபடி இந்த சித்திரங்கள் எல்லாமே கேட்பாங்களாம், இது எப்படி கிடச்சிது, இது பிரம்மா பாபா மூலமாக கிடச்சிதா, அவர் மூலமாக தெரிஞ்சுதான்ட்டு. ஆனால் சிவபாபா சொல்கிறாரு, இது திவ்ய திருஷ்டியின் மூலமாக சாட்சாத்காரம் பாபா சிவபாபா செய்விச்சார். அதன் மூலமாக தான் இந்த பட விளக்கங்கள், இந்த படங்கள், சித்திரங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். தெய்வீக திருஷ்டியின் மூலமாக சிவபாபா சாட்சாத்காரம் செய்விச்சார். வைகுண்டத்தினுடைய காட்சி கூட பாபா குழந்தைங்களை பார்க்க வச்சார். அங்கே பள்ளி எப்படி நடக்கும், என்ன மொழி இருக்கும், எல்லா காட்சியும் பாபா ஆரம்பத்தில் காண்பிச்சார். குழந்தைகள் பட்டியில் இருந்த பொழுது பாபா குழந்தைகளை அந்த அளவுக்கு மகிழ்வித்தார். கராச்சியில் நீங்கள் மட்டுமே தனியாக இருந்தீர்கள், நமது ராஜ்யம் அங்கே நம்ம ராஜ்யம் போல் இருந்தது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இது குதாவினுடைய இருப்பிடம், இது பகவானே வரக்கூடிய இருப்பிடம்னு குழந்தைங்க நல்லா புரிஞ்சிருந்தாங்களாம். அதுபோல் உண்மையாகவே கன்னியாஸ்திரிகள் இங்கே உள்ளவர்கள் தான். அந்த துறவிகள், அந்த கன்னியாஸ்திரிகளுக்கெல்லாம் கிறிஸ்துவ அவரை தான் நினைப்பாங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான் நம்ம நினைவு செய்யணும்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அவரிடமிருந்து தான் நமக்கு ஆஸ்தி என்பது கிடைக்குது. சிவபாபா புள்ளியாக பிந்துவாக இருக்கின்றார். அவரும் யார் மூலமாகவாது தான் அவர் புரிய வைக்க முடியும். அதுவும் யார் சரீரத்தில் வராரு, இந்த ஸ்தூல உலகத்தில் பிரஜாபிதா பிரம்மாவுடைய சரீரத்தில் தான் வரார். சூட்சம வதனத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா மூலமாக இல்லை, ஸ்தூல உலகத்தில் தான் பாபா இந்த விஷயங்களெல்லாம் புரிய வைக்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். இதுதான் உங்களுடைய முயற்சி, இதுதான் உங்களுடைய உயர்ந்த இலக்குன்னு கூட சொல்கிறார். இந்த முயற்சியின் மூலம் ஆத்மாவை சதோ பிரதானம் ஆக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, ஜீன் பூதமாகி நினைவு யாத்திரை செய்யுங்க. மாயை எவ்வளோ வேணுமானாலும் தடைகளை கொண்டு வரட்டும், ஆனால் வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொள்ள வேண்டும். மாயினால் களைப்படையக்கூடாது. வாயில் கூழாங்கல்ல போட்டுக்கிறதுனா நான் எவ்வளோ பிரச்சனைகள் எது வந்தாலும் அங்கே ஞான யோகத்தினுடைய அந்த தன்மை வெளிப்படணும். உங்கள்கிட்ட இந்த ஞானத்தினுடைய கருத்து வெளிப்படணும். உங்கள் யோக பலத்தை அங்கே வெளிப்படுத்தணும். அமைதியாக இருக்கணும். ஞான யோகத்தை அங்கே அப்ளை பண்ணணும்னு பாபா சொல்கிறார். மாயினால் களைப்படையக்கூடாது. புத்தியில் நாலேஜ் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கொள்வதற்கான ஞானம் புத்தியில் இருக்குது. அங்கே நீங்கள் களைப்படையக்கூடாது. ஒருவருடைய நினைவின் மூலமாக வரக்கூடிய புயலை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாபா வரதானா சொல்கிறாங்க, சாதனங்களை பயன்படுத்தி கொண்டே சாதனையை தனது ஆதாரமாக ஆக்கக்கூடிய வெற்றி ஸ்வரூப ஆத்மா ஆகுங்கள். சாதனங்களை பயன்படுத்துங்க, ஆனால் நீங்கள் சாதனையை தான் தன்னுடைய ஆதாரமாக்கணுமே தவிர சாதனங்களுக்கு பின்னாடி போயிடக்கூடாது. சாதனங்கள் உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு, அதை வச்சு பல சாதனை பண்ணணும். ஆனால் சாதனங்களின் கவர்ச்சிக்கு பின்னாடி போயிட்டு சாதனை செய்கிறத இழந்துடக்கூடாது. உதாரணம், நிறைய மொபைல் இருக்குது, நிறைய சாதனங்கள் நம்ம பாபாவுடைய காரியத்துக்கு பயன்படுத்துகிறோம். அதை வச்சு பாபாவுடைய சேவையை வெற்றி பெற வைக்கணும். நிறைய சாதனைகள் பண்ணணும். அந்த சாதனங்களுக்கு பின்னாடி, கவர்ச்சிக்கு பின்னாடி போயிடக்கூடாதுன்னு பாபா சொல்ல வர்றார். பழைய உலகின் எந்த ஒரு கவர்ச்சிகரமான காட்சியும் அல்பகால சுகத்திற்கான சாதனங்களை பயன்படுத்துகிறீர்கள் அல்லது பார்க்கிறீர்கள் என்றால் அது சாதனங்களுக்கு வசமாகி விடுகிறீர்கள்னு அர்த்தம். சாதனங்களின் ஆதாரத்தில் சாதனை என்பது மணற்பாங்கான அஸ்திவாரத்தில் கட்டடம் கட்டுவது போன்ற அர்த்தமாயிடும். அதாவது சாதனத்தின் ஆதாரத்தில் தான் நம்முடைய சாதனை இருக்குன்னா நம்முடைய அஸ்திவாரமே மணலால் கட்டப்படக்கூடிய அஸ்திவாரமாகிடும். அது எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்காது, விழுந்துடும். சாதனங்கள் ஆதாரமாக்கி உங்களுடைய வெற்றியை ஆக்கினீங்கன்னா அது நிரந்தரம் கிடையாது, நிலைக்காது அப்படின்னு சொல்கிறார். சாதனங்களை பயன்படுத்தணும், ஆனால் விடுபட்டு பயன்படுத்தணும். அதுபோல் சொல்கிறார்.
எனவே எந்த ஒரு அழியக்கூடிய சாதனத்தின் ஆதாரத்திலும் அவினாஷி சாதனை இருக்கக்கூடாது. அழியக்கூடிய சாதனத்தின் ஆதாரத்தில் நம்மளுடைய சாதனை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். சாதனம் நிமித்தம் மாத்திரமே மற்றும் சாதனையானது நிர்மாணத்தின் ஆதாரம். அப்போ புது படைப்பினுடைய ஆதாரம், நீங்கள் ஒன்று கட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு பல வளர்ச்சிக்கானது, பல சாதனைக்கானது அப்படின்னு சொல்கிறார். ஆக சாதனம் என்பது உங்களுக்கு ஒரு நிமித்தம், ஒரு கருவி, அதை யூஸ் பண்ணுங்க, அதுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். எனவே சாதனைக்கு மகத்துவம் கொடுப்பீர்களானால் சாதனை என்பது நிறைய உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, சாதனை அப்படின்னா அந்த வரதானத்துக்கு சாதனை அப்படின்னா நிறைய நம்முடைய ஆத்மீக முயற்சி, முன்னேற்றம், சேவையில் வளர்ச்சியை கொண்டு போகிறது, அதை சொல்கிறார் பாபா. பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, எந்த ஒரு பலவீனத்தின் அம்சமாவது இருக்குமானால் அதன் வம்சம் உற்பத்தியாகிவிடும், மேலும் மாயாவும் உங்களை வசமாக்கிடும். அதனால் எந்த ஒரு பலகீனத்தின் அம்சம் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அவ்வியக்த இஷாரா, சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். புத்தியை ஓரிடத்தில் நிலைக்க வைப்பதற்கான யுக்தி என்ன கிடைத்திருக்கிறதோ அதை ஸ்மிருதியில் வைங்க, அசைய விடாதீங்க. தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்திலிருந்து விலகியவராகி மனம் புத்தியின் விமானத்தின் மூலம் ஒரு நொடியில் ஆகாரி மற்றும் நிராகாரி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. புத்தியை அசைய விடாதீங்க, இல்லை என்றால் யுத்தத்தில் சமயம் அதிகமாக வீணாகிவிடும். எப்படி தபஸ்வி எப்போதும் ஆசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறாரோ அதே போல் தனது ஏக்கர ஸ்திதி என்ற ஆசனத்தின் மீது அமர்ந்திருப்பீர்களானால் உங்களுக்கு வருங்கால சிம்மாசனமும் கிடைச்சிரும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, உங்களுடைய ஸ்திதி ஒரு நிலைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்மளுடைய ஸ்டேஜ், நம்மளுடைய அந்த ஏக்கர சிம்மாசனத்தில் நம்ம கரெக்டாக ஒருநிலைப்பட்ட மனம்புத்தியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்கால சிம்மாசனமும் நமக்கு நிலையாயிடும்ன்றதை பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி.